கைலாச கோணையில் எனக்கு நடந்த ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் கைலாச கோணை போகிறீங்க அப்படின்னா இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஐ ஹால் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் தேஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், 1 day ட்ரிப் மாதிரி. அதுதான் இந்த vlogல நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வெயிலுக்கு இதமாக 30 ரூபா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு போகிற வழியெல்லாம் நேச்சுரஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். இதுதான் கைலாச கோணையோட என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸில் எதுவுமே கிடையாது. இப்போ புதுசாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது, குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு. அண்ட் மேலே போனீங்க அப்படின்னா நிறைய ரங்கநாட்டனம் அது எல்லாமே வச்சுருக்காங்க குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட்க்கு. கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. மேலே தான் மெயின் சம்பவமே இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு கோணைக்கு போய் குளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்றலான்ட்டு இங்கே இருக்கிற 2 ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் சூஸ் பண்ணி போய் உட்காந்தோம். பர் மீல்ஸ் வந்து 70 rupees சொல்லியிருந்தாங்க வெஜ் மீல்ஸ். நம்ம சைடு வேணும் அப்படின்னா தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது. அதை விட சர்வீஸ் ரொம்ப 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 வர்ஸ்ட்டாக இருந்தது. இந்த கடை தான் ஃபர்ஸ்ட்ல. தயவு செஞ்சு இந்த சைட் போனீங்கன்னா அந்த கடையை மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி என்ட்ரன்ஸ்ல வந்து 10 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த கைலாச கோணை உள்ள குளிக்க போறதுக்காக. அப்படி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் கடக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே பலூன் ஷூட்டிங் நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சாச்சு. இங்கே நிறைய குரங்கு தொல்லை தான் நிறைய இருக்கும். நீங்கள் பேக்ஸ் எல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும். மேலே வரப்பவே இந்த மாதிரி ஒரு சின்ன புத்து கோவில் இருக்கும். அங்கே அழகாக குரங்குங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தால் இதுதான் கைலாச கோணை. இந்த மலை மேலே இருந்து தண்ணி வந்து இந்த மாதிரி அருவியாக கொட்டும். இங்கே தான் நம்ம போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சம்மர்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கொட்டுது. இன்னும் வந்து தண்ணி வர ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே ஒரு கோவில் கூட இருக்கும், இந்த கைலாசநாதரோட சிவன் கோவில். அங்கே குளிக்கவே முடியல. இது செம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்டு. ஸோ பாய்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு லேடிஸ்க்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே விடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடமே லாஸ்ட் வரைக்கும் காலியே ஆகலை. நாங்கள் குளிக்கணும்னு போயிருந்தோம், பட் குளிக்கவே முடியல, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கன் ஷூட்டிங் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு வெளியே அந்த மாதிரி பாட்டி எல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. தோசை, அதுக்கப்புறமா வந்து முறுக்கு, அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்து கேம்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த குழந்தைங்க கேம்ஸ், அதை வந்து கெஞ்சி கூத்தாடி ஏறி நின்னாச்சு. நான் உள்ள அண்டர் வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இங்கே வந்ததுக்கு என்ன என்ஜாய்னா இது மட்டும்தான். இதை நான் வந்து என் ஊர் திருவிழாவிலே பண்ண மாட்டேனடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். டாடா பை பை.